வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெற வாய்ப்பு. தேர்தல் அறிவிப்பு மார்ச் 8 அல்லது 12ஆம் தேதிகளில் வெளியாகும் என்று பாஜக நிர்வாகி சந்தோஷ் தகவல். ஜெயலலிதா பிறந்த நாளான 24ஆம் தேதி பசும்பொன்னில் பிரம்மாண்ட கூட்டம் நடத்தும் சசிகலா. புதிய கட்சியை தொடங்க முடிவு. மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாயுடன் முதல்வர் அனுப்பும் SMS. பணத்தை சிக்கனமாக செலவு செய்து சேமிப்புக்கு பயன்படுத்த அறிவுரை. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு OPS வராவிட்டால் அவருடைய முகத்திரை கிழியும். திடீரென்று சீறி பாய்ந்த டிடிவி. இனி விரிவான செய்திகள். மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான SMS வந்த உடனேயே முதலமைச்சரிடமிருந்து புதிய ஒரு SMS வருகிறதாம். அதில் பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் என்றும் சேமிப்பிற்காக பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுரை கூறியுள்ளாராம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் செய்தி பரவி வருகின்றன. பாஜக மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய கட்சியின் தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் இதை தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் தேர்தலுக்கான அறிவிப்பு மார்ச் மாதம் 8, 12ஆம் தேதிக்குள் வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்ததாக செய்திகள் பரவி வருகிறது. புதிய கட்சி தொடங்க சசிகலா முடிவு செய்துள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. பசும்பொன்னில் வரும் 24ஆம் தேதி ஜெயலலிதா பிறந்த நாளில் அவர் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அப்போது தனி கட்சி தொடங்குவது குறித்த அறிவிப்பை சசிகலா வெளியிடுவார் என்றும் தெரிகிறது. அதிமுக, அமமுக உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சசிகலா கட்சியில் இணையலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் தவேகாவுடன் கூட்டணி வைக்க அவர் முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து SMS வரவில்லை என்று பல பேர் புகார் தெரிவித்து வருகின்றனர். மேலும் அவர்களுக்கு அந்த தொகை கிடைக்குமா என்ற ஐயப்பாட்டையும் எழும்புவதாக கூறப்படுகிறது. இதற்காக சில விளக்கங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. பழைய கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு SMS வருவது சில சிரமங்கள் இருப்பதாகவும், KYC அப்டேட் செய்யாதவர்கள் அதை அப்டேட் செய்ய வேண்டும் என்றும், மேலும் குறைந்த தொகையை செலுத்தி இருப்பை சரிபார்க்கவும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. SIR இறுதி வாக்காளர் பட்டியல் 17ஆம் தேதி அறிவிக்கப்பட இருந்த நிலையில் அதை 23ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் SIR வரைவு வாக்காளர் பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்டது. சுமார் 97 லட்சம் பேர் நீக்கப்பட்ட நிலையில் ஆள் சேர்ப்பு பெயர்களை சேர்க்க கால அவகாசமும் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் நாளை மறுநாள் வெளியிடப்பட இருந்த இறுதி வாக்காளர் பட்டியல் 23ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று மதுரை காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஆட்சியில் பங்கு கேட்டு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டதாம். அவர்களை சமாதானப்படுத்திய மாணிக்கம் தாக்கூர் மதுரை வடக்கு தொகுதியில் வெற்றி பெற்று நாம் யார் என்பதை காட்ட வேண்டும் என்றும், பதவி முக்கியமல்ல தன்மானம்தான் முக்கியம் என்றும் தெரிவித்துள்ளாராம். இந்த சம்பவம் மீண்டும் காங்கிரஸ் திமுக இடையிலாக மீண்டும் உரசலை ஏற்படுத்தியுள்ளது.